இந்த மர மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். சைடுலாம் ஒரு சைடு விங்ஸ் இருக்கு. நாங்கள் அறியாமல் அறிகிறோம். உங்களுக்கு கத்தி வரும் பின்னாடி ஒன்று ரெண்டு சைடில் ஒன்று இருக்கு இல்லையா? மீன் கடல் ஆயிடுச்சு. இது சோனா மூடி இருக்கு இல்லையா? அதை எடுத்து நான் ஒரு ஆணி எடுத்து வச்சுருக்கேன். இது வச்சு நீங்கள் செய்யணும். ஈஸியாக ஹோம்மேட் டூல் அது. காசே செலவு பண்ண வேணாம். சோடா பொடி அந்த மூடி வச்சு சுற்றி வச்சாச்சு. சீமானம் கடலை மீனாரி வந்து மடம் நெருக்குன்னு வரும். சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் செம்ம டேஸ்ட். மடம் மஞ்சிர மாதிரி வரும். ஒரே மீன் கூட கொடுக்கலாம். தலையை கட் பண்ணிக்கலாம். ரத்தம் விட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன். சதியாக இருக்கு. இது மீன் எடுத்தானே. இது எவ்வளோ பசங்க வந்து நல்லா போட்டு அதனால இது எடுத்து போகணும். மீன் முட்டை. மீன் முட்டை ஆரஞ்சு கலர் இருக்கு. சால்மன் மீன் பை. இது குழம்புல போடலாம். பசங்க குழம்பு இது பேர் போட்டாரு. சூப்பராக சாப்பிடும். குழம்பு போடலாம். சூப்பராக இருக்கும். ரத்தம் சுண்டு சுண்டாக இருக்கு. ரத்தம் இந்த தலையை வந்து மர மீனவே இது வந்து நல்லது சாப்பிட்டேன். அப்புறம் வந்து இந்த மர மீனில் வந்து நான்
முழுசாக தலையோடு போடுறேன். எப்படி தலையோடு போட்டால் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நான் இது ஒருத்தருக்கு வந்து நினைப்பாங்க செவலோடு போடுறாங்க. ஆனால் இந்த மீனோட செவல் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ மெத்துன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அதனால் இந்த முழு மீனை மண்டையை முழுசாக போட்டு இது வந்து மீனுடைய கொழுப்பு. அதனால் நீங்கள் வந்து இது நல்லா இல்லை, இது வந்து இதான் சேர்த்துக்காரு. மீன் கொழுப்பு அவ்வளோ நல்லது உடம்பு, அவ்வளோ நல்லது. நீங்கள் எடுத்து ஆயம் போது பிச்சு போட்டாங்க இந்த கொழுப்பு அவ்வளோ வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கும். மீன் கொழுப்புன்ற காலத்தில் தலைமை இது வந்து நான் இது வீட்டுன்னு போட்டுருக்கேன். மீன் கொழுப்பு இது ரொம்ப நல்லது. நல்லா சேர்த்துட்டு மீன் சீட்டாக போட்டோன்னா இப்போ கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி சுத்தமாக 10 தண்ணி ஊற்றி அலசிட்டீங்கன்னா இல்லையா இது சனை மீன் முட்டை போல இது எடுத்து போடாதீங்க. மீன் குழம்பு நல்லா madavai க்ளீன் பண்ணியிருக்கேன். எப்படி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்து